தவறான தீர்ப்பால் நான்மாடக்கூடல் மதுரையில் கண்ணகி பெரும்பாட்டி அவருடைய கணவன் கோவலனுடைய உயிரை இழக்க நேர்ந்தது. கணவனை இழந்த கண்ணகி கடும் கோபத்தோடு தலைவிரி கோலத்தோடு பாண்டிய நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்டு அரண்மனை வாசலில் நிற்கின்றான். அரண்மனையின் வாசலில் இருந்த காவலன் ஓடிப்போய் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் தலைவிரி கோலத்தோடு கொற்றவை தெய்வம் போல் ஒரு பெண் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றாள் என்று கூறியவுடன் மன்னன் உள்ளே அழைத்து வரச் சொல்கின்றான். கடும் சீற்றத்தோடு உள்ளே சென்ற கண்ணகி மன்னன் என்று பாராமல் தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வெய்யப்ப புல்லரு புண்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க உகுநீர் நெஞ்சி சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்துவணியன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வுனை திறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து என் கால் சிரம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதே என் பெயர் என்று நீதி கேட்டு பாண்டிய நெடுஞ்செழியனிடம் கதறி நின்று கத்திய போது யானே கல்வன் யானோ அரசன் என் முதல் தென்புலக்காவல் சாய்ந்தது யானே கல்வன் என்று தன் இணையர் கோப்பெருந்தேவியோடு இறந்து போனான் பாண்டிய நெடுஞ்செழியன் அறத்தை காப்பதற்காக. நல்லவேளை அப்பாவின் ஆட்சியில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தலைவிரி கவலத்தோடு தேரா ஸ்டாலின் என்று கண்ணகி பாட்டி போயிருந்தால் சத்துணவு ஆயா வேலை கொடுத்து சாரி சொல்லி அனுப்பியிருப்பார்.